அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதாவது ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் என்று சொல்லுகிறார். எப்படி மறு உத்தரவு அருளிச் செய்வாராம்? அதுவும் முக்கியமாக ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. பெரிய அதிகாரிகள் அல்லது பெரிய தலைவர்கள் நானே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அது முக்கியமான இடத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம், அல்லது முக்கியமானவங்களை ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் அசிஸ்டன்ஸாக அனுப்புவாங்க. ஆனால் அவங்களே போகிறாங்க அப்படின்னா, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது முக்கியமான விஷயமா இருக்கும். ஆம், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று நம் தேவன் சொல்லுகிறார். அதே போல தான் எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே, அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதாவது அவரே கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் எப்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தைரியம் வந்திருக்கணும். தைரியம் வந்ததானால் நாமும் சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். தப்புவிக்கிறது மாத்திரம் அல்ல, கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்க தயாராக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர். அதாவது எங்கேருந்து சகாயம் வருகிறது பாருங்களேன். பெரிய 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 இடத்திலிருந்து அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான இடத்திலிருந்து, எல்லாவற்றையும் படைத்தவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வருகிறது, உதவி வருகிறது. அப்படி என்றால் நாம் என்ன சொல்லி கொண்டிருக்க வேண்டும்? பயப்பட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும். கலங்க மாட்டேன், ஏனென்றால் அவரே என்னோடு இருக்க போகிறார், அவரே என்னை தப்புவிக்க போகிறார், அவரே என்னை கனப்படுத்த போகிறார். அப்படி என்றால் எதற்கு இந்த கலக்கம்?